24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கல்லம் அப்படிங்கிற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஏரியாவில் ஒரு பொண்ணு கொலை செய்யப்படுறாங்க. இவங்களோட லவ்வர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் மாதிரி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மீடியாவில் ஒர்க் பண்ற ஹீரோவும் ஹீரோயினும் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கும் போதுதான் பல உண்மைகள் வெளியே வருது. உண்மையிலே அந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு, எதுக்காக அந்த கொலை நடந்துச்சு, உண்மையான கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணு ஆட்டோல இருந்து இறங்கி வராங்க. இவனோட பேர் அனு அப்படிங்கிறது. பக்கத்துல அணிக்குட்டன் ஒருத்தர் தான் கடை வச்சிருக்காரு. இப்ப அனுவும் இங்க வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா காசு தரேன் மாதிரி சொல்றாங்க. பரவாயில்லம்மா இருக்கட்டும் மாதிரி அணிக்குட்டனும் சொல்றாரு. இப்ப அனுவோட அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க பேர் லட்சுமி அப்படிங்கிறது. இவங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்களும் சீக்கிரமா இங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோக்காரர் வராரு. ஏறுங்கா வீட்டுல வரேன் மாதிரி சொல்லும் போது சரின்னு இவங்களும் ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அணிக்குட்டன் கடையில நிப்பாட்ட சொல்றாங்க. இந்த இடத்துல இவங்களை இறக்கி விட்டுட்டு அந்த ஆட்டோக்காரரும் இங்கிருந்து கிளம்பி போறாரு. அணிக்குட்டனும் இவங்களும் ஒன்னா படிச்சவங்க போல. இவங்க ஏற்கனவே சொல்லி வச்ச பொருள்லாம் இவரும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இவங்களும் அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. இவங்க வீட்டுக்காரர் பேர் சுரேஷ் அப்படிங்கிறது. ஆட்டோ ஓட்டுற வேலை தான் பாத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த வேலையை விட கட்சி சம்பந்தமான வேலையை தான் அதிகம் பாத்துட்டு இருப்பாரு. இந்த விஷயத்த சொல்லி இவங்களும் புலம்புறாங்க. சரி விடு, எல்லாம் சரியாயிரும் மாதிரி அணிக்குட்டனும் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப இவரும் வேற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த லட்சுமி வீட்டு பக்கத்துல சல்மான்ற ஒரு முஸ்லீம் பொண்ணு இருப்பாங்க. அவனோட குழந்தை தண்ணியில மூழ்கிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியலன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப லட்சுமி வீட்டு பக்கத்துல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை காமிக்கிறாங்க. இவரை பார்த்து அங்க இருக்க எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்ப இவங்களும் பக்கத்து வீட்டுல இருக்க தேவிங்கிற ஒரு பொண்ணை பார்க்க வராங்க. இவங்க பிளவுஸ் தைக்க கொடுத்துருப்பாங்க போல, அதை வாங்கத்தான் இங்க வந்திருக்காங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சல்மாவோட குழந்தைக்கு என்னாச்சு, நம்ம அணிக்குட்டன் தான் இந்த விஷயத்த சொன்னார் மாதிரி சொல்றாங்க. ஆமாங்கா, சல்மா பதட்டமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனா, என்னாச்சுன்னு தெரியலன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அணுன்னு தன் பொண்ணோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே தான் வராங்க. கதவு திறந்துதான் கிடக்குது. ஏன் கதவு திறந்து கிடக்குதுன்னு மாதிரி இவங்களும் உள்ள வராங்க. பார்த்தா அணு மயங்கி விழுந்த மாதிரி கிடக்குறாங்க. என்னாச்சுன்னு பார்க்கும்போது அணுவும் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்க. ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு மாதிரி இவங்களும் அழுது துடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு டிவி சேனல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கிரைம் சம்பந்தமான ப்ரோக்ராம்லாம் இவங்க தான் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப இவங்களும் அணுவோட கொலை கேஸ் எடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அணு இருந்தாங்கல்ல, அந்த ஊர்ல இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. இப்ப இவரை பார்த்து பேசுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்துடுறாங்க. ஃப்ரெண்டும் இவங்களுக்காக ஒரு வீட்டை பார்த்து வச்சிருக்காரு. அந்த வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போய் காமிக்கிறாரு. இவங்களும் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு மாதிரி சொல்றாங்க. அடுத்து இவங்களும் அணிக்குட்டன் கடைக்கு போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. யாரு இவங்க புதுசா இருக்காங்க மாதிரி அணிக்குட்டனும் இவங்களை பாக்குறாரு. அடுத்து இவங்களும் அணுவோட கேஸ விசாரிச்ச ஆபீசர் கிட்ட பேட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு மாதிரி அதை பத்தி கேக்குறாங்க. இப்ப இவரும் தான் விசாரணை பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுல முக்கியமா ஒரு முஸ்லீம் பையன் தான் மாட்டிருப்பான். அந்த பையனோட பேர் நியாஸ் அப்படிங்கிறது. அந்த அணுவும் நியாஸும் யாருக்கும் தெரியாம பழகிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்திருக்கு போல, அதனால நியாஸ் தான் அந்த கொலையை பண்ணிருக்கான். விசாரணையில தெரிய வந்துச்சுன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்த சீன்ல அணுவை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை பார்க்க வராங்க. இவரும் என்ன சொல்றாருன்னா, அணுவை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உடல் உருவ வச்சிருக்காங்க. யாருன்னா நியாஸ் கூட தான் அவங்க ஒன்னா இருந்திருக்காங்க. இதெல்லாம் வச்சுதான் நியாஸ் தான் அந்த கொலையை பண்ணிருக்கான்னு மாதிரி இவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. அணு இறந்து போன அன்னைக்கு மழை விட்டு விட்டு பெஞ்சிருக்கும். அதனால இவங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைச்சிருக்காது. அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணிருப்பான். அன்னைக்கு கூட அணுவும் நியாஸும் உடல் உருவ வச்சிருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. நியாஸ் தான் அணுவை கொண்டிருப்பான் மாதிரி போலீஸும் முடிவுக்கு வந்திருப்பாங்க. அணுவோட அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லாயரை வச்சு இந்த கேஸை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி நியாஸோட ஃபேமிலியும் நியாஸை காப்பாத்துறதுக்காக ஒரு லாயர் வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நியாஸ்க்காக ஒரு லாயர் வேலை பாக்குறாருல, அவர் இவங்களோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இப்ப அவரை வீட்டுக்கு வர வச்சு நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நியாஸோட கேஸ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அவன் வாயை திறந்து பேசினா தான் அடுத்த கடத்துக்கு போக முடியும். உங்ககிட்ட அவன் பேசுவானா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் உங்களை பத்தி அவன்கிட்ட சொல்றேன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. நியாஸ் இந்த கொலையை பண்ணலன்னு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு மாதிரி கேட்கும்போது அவன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொன்னான். அதாவது அந்த டைம்ல அவன் அங்க இல்ல, ஃப்ரெண்டோட வீட்டுல இருந்தேன்னு மாதிரி சொன்னான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஃபுல்லா அவனோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அணுவை பத்தி பேசினா அவளோட பேர் கெட்டு போயிரும் நினைச்சு எதுவுமே பேச மாட்டேங்கிறான். இப்போதைக்கு விசாரணை கைதியா இருக்கான்னு மாதிரி இவரும் சொல்ல இவங்களும் இங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நியாஸ் தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி சொல்றாங்க. நீ ஒரே கண்ணோட்டத்துல பாக்காத, வேற யாராச்சும் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு மாதிரி யோசின்னு ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்திருக்கும். அப்பப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்கும். அந்த மாதிரி இதை பத்தி பேசி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அடுத்த சீன்ல அணுவோட அம்மாவை பார்த்து இதை பத்தி கேட்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப இவங்களும் அழுதுகிட்டே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணு ரொம்ப நல்லா படிப்பா, அநியாயமா இறந்து போயிட்டா, அந்த நியாஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம்.
என் பொண்ணு கூட அவன் பழகிருக்கான்ற விஷயமே எனக்கு தெரியாதுன்னு மாதிரி இவங்களும் அழுதுகிட்டே சொல்றாங்க. அடுத்து அனுவோட அப்பா சுரேஷ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நியாஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம், அவனை உயிரோட விட மாட்டேன் மாதிரி இவரும் கோபமா பேசுறாரு. அடுத்த சீன்ல அந்த லாயர் ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுறாரு. நியாஸ் உங்களை மீட் பண்ணி பேசுறதுக்கு ஓகே சொல்லிட்டான், நாளைக்கு வந்து பேசுங்க மாதிரி லாயரும் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து இவங்களும் நியாஸை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இப்பயும் அந்த பையன் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கான். நீ எதுவுமே பேசாம இருக்கிறதுனால ஒன்னும் நடக்க போறது இல்ல. நீயும் அந்த பொண்ணு ஒன்னா இருந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அத சொன்னாதான் உன்னை வெளியே எடுக்க ட்ரை பண்ண முடியும் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப நியாஸும் சரின்னு மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அனு இருக்காங்கல்ல, வீட்டுக்கிட்ட வந்து பயங்கரமா மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. யாரையோ பார்த்து பயந்து ஓடி வந்திருப்பாங்க போல. அப்பதான் நியாஸ் இந்த இடத்துக்கு வந்து என்ன விஷயம் மாதிரி கேக்குறான். அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ன துரத்தினாரு, பயந்து வேகமா ஓடி வந்துட்டேன் மாதிரி அனுவும் சொல்றா. இப்ப இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்து ஒன்னா இருக்காங்க. இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க போல. அதுக்கப்புறம் நியாஸும் இங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். இவன் கிளம்பும் போது மழை பெஞ்சதுனால ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருப்பான். இதுதான் அன்னைக்கு நடந்துச்சுன்னு மாதிரி இவனும் சொல்றான். சரி, அன்னைக்கு ஃபுல்லா ஏன் உன்னோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சுன்னு மாதிரி கேட்கும்போது இவனும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப அம்மாவும் வந்து இபி பில்ல மட்டும் கட்டிரு மாதிரி இவங்கிட்ட சொல்றாங்க. ஆனா நியாஸும் பெருசா காதுல வாங்காம போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அம்மாவும் திரும்ப திரும்ப சொல்லும் போது எத்தனை தடவை சொல்வீங்க மாதிரி இவனும் கோவப்படுறான். அந்த டைம்ல இவனோட அண்ணனும் அங்க வந்துடுறாரு. அம்மாவையே எதிர்த்து பேசுவான் மாதிரி அவனோட போனை பிடுங்கி கீழே போட்டு உடைச்சிடறாரு. அதனாலதான் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சுன்னு மாதிரி இவனும் நடந்த விஷயத்த சொல்றான். இப்ப ஹீரோவும் நியாஸ் இதை பண்ணிருக்க வாய்ப்பில்லைன்னு மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா நியாஸ் தான் அந்த கொலையை பண்ணிருக்கான்னு மாதிரி சொல்றாங்க. இதனால 2 பேருக்கு வாக்குவாதம் ஏற்படுது. அந்த கொலை நடந்தப்ப அவன் ஃப்ரெண்டோட வீட்டுல இருந்திருக்கான், அதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. ஆனா நீ எந்த ஆதாரமும் இல்லாம அவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான்னு மாதிரி சொல்ற, இப்படி எல்லாம் பேசாதன்னு மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல கோவப்படுறாரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கு, அவரை விட்டு பிரிய போறேன் மாதிரி ஹீரோயினும் இந்த இடத்துல சொல்றாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம், எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறதா, இதை பெருசா எடுத்துக்க வேணாம் மாதிரி ஃப்ரெண்டும் சொல்றாங்க. அடுத்த சீன்ல நியாஸ் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனான்ல, அவனை பார்த்து பேசுறதுக்காக இவங்களும் வந்துடுறாங்க. இப்ப இவனும் தயங்கி தான் பேச ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல நியாஸ் எங்க வீட்டுல தான் இருந்தான் மாதிரி சொல்றான். சரி, இதை சொல்றதுக்கு ஏன் தயங்கினு மாதிரி கேட்கும்போது போலீஸ் கிட்ட இந்த உண்மையை தான் இவன் சொல்லிருப்பான். ஆனா போலீஸ் நியாஸ் தான் இந்த கொலையை பண்ணிருப்பான் மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதனால நியாஸ் எந்த டைம்ல உன் வீட்டுக்கு வந்தான் மாதிரி திரும்ப கேட்டிருப்பாங்க. அதனால இவனோட அப்பாவும் இனிமேல யார் வந்து கேட்டாலும் டைம் தெரியல மாதிரி சொல்லிருப்பாரு. அதனாலதான் இவனும் தயங்கி பேசிருப்பான். நியாஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவன் வீட்டுக்கு வந்திருப்பான். அந்த டைம்ல எதையாவது கவனிச்சியான் மாதிரி கேக்குறாங்க. இவன் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது மைத்திலிங்கிற ஒரு பொண்ணு அந்த பக்கம் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அணிக்குட்டன் நடந்து போயிருப்பாரு. இதைத்தான் பார்த்தேன் மாதிரி இந்த பையனும் சொல்றான். அடுத்து மைத்திலியை பார்த்து பேசுறதுக்காக இவங்களும் வந்துடுறாங்க. இவங்களோட வீட்டுக்காரர் பேர் வருண் அப்படிங்கிறது. வருணை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. போன வருஷம் வரைக்கும் அணுவுக்கு இவர் தான் டியூஷன் எடுத்திருப்பாரு. ஒரு பையனை அடிக்க போனப்ப தெரியாம அந்த ஸ்கேல் அணுவோட கண்ணில் பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அணுவோட அப்பா அம்மாவும் இங்க வந்து இவர்கிட்ட பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து நிறைய பேர் இவரோட டியூஷனுக்கு வராம போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அணு இங்க வரலன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. சரி, அணு இறந்து போன டைம்ல நீங்க எங்க இருந்தீங்கன்னு மாதிரி கேட்கும்போது இவரும் கோவப்பட்டு எங்க மேலேயே சந்தேகப்படுறீங்களான்னு மாதிரி இவங்களை அனுப்பிச்சு விட்டுறாரு. ஹீரோவுக்கு வருண் மேலேயும் மைத்திலி மேலேயும் சந்தேகம் இருக்கு. அந்த நேரத்துல இவங்க 2 பேரும் எங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த வழியா அணிக்குட்டனும் வந்திருக்காரு. கடையில இருக்க வேண்டியவர் எதுக்காக அந்த வழியில நடந்து போகணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மாதிரி லாயர் ஃப்ரெண்டு கிட்ட இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்களும் அணிக்குட்டனை பார்த்து பேசுறதுக்காக வர்றாங்க. இப்ப இவரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுரேஷ் ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நியாஸோட அண்ணன் சிகரெட் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வராரு. இத கவனிச்ச சுரேஷும் இவர் அடிக்கிறதுக்காக போறாரு. இன்னமும் உங்க குடும்பம் இங்க இருக்குன்னு மாதிரி அவர்கிட்ட சண்டை போட போறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் வந்து சுரேஷை தடுத்துறாங்க. இத தள்ளி நின்னு அணிக்குட்டனும் கவனிச்சிருப்பாரு. அந்த டைம்ல நியாஸோட அண்ணனுக்கு ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. அவரோட பேர் சாபு அப்படிங்கிறது. அவருக்கு சுத்தமா சுரேஷை பிடிக்காது. அதனாலதான் நியாஸோட அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாரு. நீங்க அணு இறந்து போன டைம்ல அந்த வழியா போயிருக்கீங்க, இது உண்மையான்னு கேட்கும்போது நம்ம மேலேயே சந்தேகப்படுறாங்க மாதிரி அணிக்குட்டனும் இந்த இடத்துல கோவப்படுறாரு. ஆமா, அந்த வழியா போய் ஒரு பேக்கரியில லட்டு சாப்பிட்டுட்டு நடந்து வந்தேன் மாதிரி கோவமா கிளம்பி போறாரு. இப்ப இவங்களும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருக்காருல்ல, ஹீரோயினை தொடுற மாதிரி வராரு. ஆனா ஹீரோ இதை தடுத்துறாரு. இப்ப இவங்களும் தேவியோட வீட்டுக்கிட்ட நடந்து வரும்போது தேவிய பாக்குறாங்க. இப்ப தேவி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அணு இறந்து போன டைம்ல எதையாவது கவனிச்சிங்கன்னு மாதிரி அது சம்பந்தமா நிறைய விசாரணை பண்றாங்க. அன்னைக்கு ஆட்டோ சவுண்ட் கேட்டுச்சு. என்னன்னு பாக்கும்போது பக்கத்து வீட்டுல இருக்க சல்மா குழந்தைய தூக்கிட்டு வேகமா போனா. அதே மாதிரி நான் படுத்துட்டு இருக்கும்போது பைக் சவுண்ட் கேட்டுச்சு. தேவியோட வீட்டுக்காரர் தான் சாபுவா இருப்பாரு. அவர் RX 100 பைக் தான் வச்சிருப்பாரு. என் வீட்டுக்காரர் தான் வந்திருக்காருன்னு நினைச்சேன், வேற யாரோ தான் RX 100 பைக்ல போயிருக்கணும் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க சாபுவை பத்தி விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது சாபுக்கும் சுரேஷுக்கும் சுத்தமா ஆகாதுன்னு தெரிய வருது.
ஒருவேளை சாபு தன்னோட வீட்டுக்கு வராம அனுவோட வீட்டுக்கு போய் அணுவை கொண்டு இருக்கலாம் மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இவங்களும் சாபுவை பார்த்து பேசுறதுக்காக அவர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மெக்கானிக்கா இருப்பாரு. உங்களுக்கும் சுரேஷ்க்கும் என்ன பிரச்சனை மாதிரி கேட்கும்போது இவரும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருமே ஒரே கட்சியில தான் இருப்பாங்க. ஆனா கட்சியில சுரேஷுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தருவாங்க. அவன் கட்சிக்காக எதுவுமே செலவு பண்ண மாட்டேங்கிறான். ஆனா அவனுக்கு போய் முக்கியத்துவம் தருவீங்க மாதிரி இவரும் பிரச்சனை எல்லாம் பண்றாரு. இப்படி ஆரம்பிச்ச சண்டை போக போக 2 பேருக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கும். நீங்க அந்த டைம்ல எங்க இருந்தீங்க மாதிரி கேட்கும்போது ஒருத்தரோட கார் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிருக்கும். பைக்ல ஒரு நபர் வந்து இவர் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பாரு. அந்த வேலையை முடிச்சுட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்தேன் மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்த சீன்ல லாயர் ஃப்ரெண்டும் இவங்க கிட்ட சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல அனிகுட்டன் பேக்கரியில தான் இருந்திருக்காரு. அதே மாதிரி அந்த ஸ்கூல் டீச்சர் வரணும் ஸ்கூல்ல தான் இருந்திருக்காருன்ற விஷயத்த சொல்றாரு. அப்படின்னா அணுவை யார் கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. வருணோட ஒய்ஃப் மைத்திலி அந்த டைம்ல எங்க இருந்தாங்கன்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களும் மைத்திலி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல நீங்க எங்க இருந்தீங்க மாதிரி கேட்கும்போது இந்த ஊர்ல பெண்கள் சுய உதவி குழுக்கான மீட்டிங் நடந்திருக்கும், அதுல கலந்துக்கத்தான் போனேன் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி வேற யாராச்சும் அங்க வந்தாங்களான்னு மாதிரி கேட்கும்போது பக்கத்துல இருக்கிற தங்கமணி அக்காவும் வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி நான் கிளம்பி வந்துட்டேன் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அடுத்து தங்கமணியை பார்த்து பேசுறதுக்காக இவங்களும் வந்துடுறாங்க. மைத்திலி எப்ப கிளம்புனாங்க மாதிரி கேட்கும்போது எனக்கு முன்னாடி அவ கிளம்பி போயிட்டா, நான் தான் மலையில மாட்டிக்கிட்டேன் மாதிரி சொல்றாங்க. அப்ப முன்னாடியே மைத்திலி கிளம்பி வரும்போதுதான் நியாஸோட ஃப்ரெண்டும் மைத்திலியை பார்த்திருப்பான். இப்ப தங்கமணி சொல்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதனால இவங்களும் அணுவோட வீட்டுக்கு பக்கத்துல வந்து நின்று இருப்பாங்க. அப்ப அணுவோட வீட்டு வாசல்ல ஒரு குடம் இருக்கும். அணுவோட குடையா தான் இருக்குன்னு நினைச்சு நாளைக்கு கொடுத்துக்கலாம் மாதிரி இவங்களும் அதை எடுத்துட்டு கிளம்பிருப்பாங்க. இவங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி புர்கா போட்ட மாதிரி யாரோ போயிருப்பாங்க. இதான் நான் பார்த்தேன் மாதிரி இவங்களும் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்படின்னா அந்த நேரத்துல புர்கா போட்டுட்டு போனது யாருன்னு மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அணுவோட வீட்டுக்கு பக்கத்துல சல்மான் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணோட மாமியார் பேர் ஃபாத்திமா அப்படிங்கிறது. அவங்க எப்பவுமே புர்கா போட்டு தான் இருப்பாங்க. இப்ப அவங்கள பார்த்து பேசுறதுக்காக இவங்களும் வந்துடுறாங்க. அந்த டைம்ல நீங்க எங்க இருந்தீங்க மாதிரி கேட்கும்போது இவங்களும் வேற ஒரு இடத்துல இருந்ததா சொல்றாங்க. அதே மாதிரி மருமக சல்மாவை பயங்கரமா திட்டுறாங்க. அநியாயமா குழந்தைய கொண்டுட்டான் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சல்மா தன்னோட குழந்தைய ஆட்டோல தூக்கிட்டு போனாங்கல்ல, அந்த குழந்தை இறந்து போயிருச்சு போல. அப்ப இருந்து சல்மாவை வீட்டுல சேர்க்காம இருக்காங்க. இந்த ஃபாத்திமா அந்த டைம்ல துணி கடையில இருந்ததா சொல்லிருப்பாங்க. இது உண்மையானு செக் பண்றதுக்காக ஃப்ரெண்டும் துணி கடைக்கு வந்து அங்க இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஃபாத்திமா உண்மையிலே துணி கடைக்கு தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அப்படின்னா ஃபாத்திமா புர்கா போட்டு போல வேற யாரோ தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அடுத்து சல்மா கிட்ட வந்து இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு உங்க குழந்தைக்கு என்னாச்சுன்னு மாதிரி கேட்கும்போது இவங்களும் குழந்தைய படுக்க வச்சுட்டு வேலை பாக்குறதுக்காக வெளியே வந்திருப்பாங்க. அதாவது துணி துவைக்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் குழந்தை அழுகுற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கும். வேகமா உள்ள வந்து பார்க்கும்போது குழந்தை தண்ணியில மூழ்கிற மாதிரி இருந்திருக்கும். விளையாடுறேன்னு தண்ணியில மூழ்கிட்டான் போல, பேச்சு மூச்சு இல்லாம இருந்தான். வேகமா ஒரு ஆட்டோவை பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன். அப்படி இருந்து அவன் இறந்து போயிட்டான் மாதிரி இவங்களும் அழுதுகிட்டே சொல்றாங்க. இவங்களால கடைசி வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. சரின்னு எடுத்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராம டிவியில போட்டுறாங்க. இந்த நிகழ்ச்சியை சல்மாவோட மாமியார் ஃபாத்திமா பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தன்னோட மருமகளை தனியா ஒதுக்கி வச்சுட்டதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி தேவி, அவரோட வீட்டுக்காரர் சாபு எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்க. உண்மையிலேயே நியாஸ் குற்றவாளியா என்னன்னு தெரியலன்னு மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம முடிச்சிருப்பாங்க. 2-3 நாள் கழிச்சு ஹீரோயின் படுத்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் வந்து ஒய்ஃப் எழுப்புறாரு. ஒரு கெட்ட செய்தி, நம்ம போயிட்டு வந்துடலாம் மாதிரி கிளம்பி போறாங்க. அதாவது தேவிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட விசாரணை பண்ணாங்கல்ல, அந்த தேவி தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இப்ப எல்லாரும் அங்க வந்து தேவியோட வீட்டுக்காரர் சாபுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. அடுத்து 2 நாள் கழிச்சு இவங்களோட வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு. இறந்து போன தேவி தான் இந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. படிச்சு பார்த்துட்டு ஹீரோயினும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்ப ஹீரோவும் வந்து என்னாச்சுன்னு மாதிரி கேட்கும்போது நீங்களே படிங்கன்னு மாதிரி அந்த லெட்டரை தர்றாங்க. இப்ப இவரும் படிக்கும் போதுதான் என்ன நடந்துச்சுன்னு மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. சாபு இருக்காருல, எப்பயுமே தேவியை திட்டிக்கிட்டே இருப்பார் போல. நீ எதுக்குமே லாய்க்கல, சமைக்க கூட தெரியாதான்னு மாதிரி திட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் 10 வருஷமா குழந்தை இல்ல, அதை சொல்லியும் பயங்கரமா திட்டுறாரு. தேவியும் இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த நேரத்துல ஃபாத்திமா இருக்காங்கல்ல, என்னோட மருமக கர்ப்பமா இருக்கா, சீக்கிரமா பேரனோ பேத்தியோ கிடைக்க போறாங்க மாதிரி சந்தோஷமா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நமக்கு தான் இன்னும் குழந்தை பிறக்கலைன்னு மாதிரி தேவியும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அடுத்து கொஞ்சம் மாசம் கழிச்சு சல்மாவுக்கு குழந்தையும் பிறந்துருது. அப்ப ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாரும் நம்மளை பத்தி தான் பேசுறாங்கன்னு மாதிரி தேவிக்கு நல்லா புரியுது. சாபுவோட அம்மா இருக்காங்கல்ல, ஒரு மாட்டை சந்தையில வித்துருப்பாங்க. ஏன் வித்தன் மாதிரி ஃபாத்திமாவும் அவங்ககிட்ட கேக்குறாங்க. அது கறவை மாடா இல்ல, அதனாலதான் வித்தன் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. மாடா இருக்கிறதுனால வித்துட்ட அப்படித்தான மாதிரி ஃபாத்திமாவும் கேக்குறாங்க. அதாவது தேவியை குத்தி காட்டுற மாதிரி பேசுறாங்க. இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்க தேவிக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த கோவம் அப்படியே சல்மா மேலையும் சல்மாவோட குழந்தை மேலையும் மாறுது. அப்பப்ப சாபுவும் தேவியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவங்க செம்ம டென்ஷன்ல இருக்கும்போது சல்மாவும் தேவியை கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் மாதிரி கேட்கும்போது அக்கா தக்காளி மட்டும் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. சரின்னு இவங்களும் தக்காளியை நீட்டாங்க. அக்கா கையில குழந்தை வச்சிருக்கேன்ல, நீங்களே பக்கத்துல வந்து தாங்கன்னு மாதிரி சல்மாவும் சொல்றாங்க. அவங்க சாதாரணமா தான் சொல்றாங்க.
தேவி ஏற்கனவே வீட்டுக்காரர்கிட்ட அடி வாங்கினால கோபத்துல இருக்காங்க. இவங்க சொல்ற எல்லாமே தேவிக்கு கடுப்பை ஏத்துது. இன்னைக்கு ஏதாவது பண்ணணும் மாதிரி இவங்களும் முடிவு பண்றாங்க. அப்ப சல்மாவும் குழந்தைய தூங்க வச்சுட்டு வேலை பார்க்கறதுக்காக வெளியே போறாங்க. இதை எல்லாத்தையும் தேவி ஜன்னல் வழியா கவனிக்கிறாங்க. அவங்க வெளியே போனதும் உள்ள வந்து குழந்தைய சாகடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் அனு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை பார்த்து வேகமா ஓடி வர்றாங்க. இவன் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை பார்த்து தான் பயந்து ஓடுனாளா, இல்ல நம்ம பண்ணதை பார்த்து பயந்து ஓடுனாளா, இவளை விட்டு வைக்க கூடாது மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நியாஸ் இங்க வந்து அனுவோட ஒன்னா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவனும் கிளம்பி போயிருப்பான். அந்த டைம்ல தான் மீட்டிங்கை முடிச்சுட்டு தங்கமணி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. மழை பெஞ்சதுனால அனுவோட வீட்டு பக்கமா ஒதுங்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கொடையை பார்த்துட்டு அதை எடுத்துட்டு போயிருப்பாங்க. இதை எல்லாத்தையும் அனுவும் கவனிச்சிருப்பாங்க. அப்பதான் பின் கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு மாதிரி இவங்களும் கதவை திறந்து பாக்குறாங்க. அங்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதும் அனுவும் அப்படியே கதவை திறந்து போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்பதான் தேவி புர்கா போட்ட மாதிரி இங்க வந்துடுறாங்க. இந்த புர்காவை சல்மாவோட வீட்டுல இருந்து தான் எடுத்திருப்பாங்க போல. இப்ப பின்னாடி இருந்து வந்தவங்க அனுவோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொலை பண்றாங்க. இவ பாத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சுதான் அனுவை சாகடிச்சிருப்பாங்க. ஆனா அனு உண்மையில எதையும் பாத்திருக்க மாட்டாங்க. இவங்க பண்ண வேலையினால சல்மாவை குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் டிவில பார்த்துட்டு தேவியும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி அநியாயமா சல்மாவோட குழந்தையும் அனுவையும் கொண்டுட்டோன்னு மாதிரி மனசளவுல ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் மனசு கேட்காம தேவியும் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. உண்மையில இதுதான் நடந்துச்சுன்னு மாதிரி இவங்களும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க. அதாவது நியாஸ் இந்த தப்ப பண்ணலைன்னு மாதிரி தேவி எழுதின லெட்டரை எவிடன்ஸா காமிச்சு நியாஸை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப நியாஸும் வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இருந்து பிரியணும்னு நினைச்சாங்கல்ல, தன்னோட மனசை மாத்திக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது.